வெல்கம் டு சுடுதண்ணி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் பன்னீரை வச்சு ஒரு சூப்பரான ஸ்டார்டர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி. ஈவினிங் டைமில் சாப்பிட்றதுக்கு செம்மையாக இருக்கும். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு நான் 200 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன். இதை ஃபர்ஸ்ட் கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி திக்காக கட் பண்ணதுக்கப்புறமா இதை இன்னும் கொஞ்சம் தின்னாக்குறதுக்காக அதை ரெண்டாக கட் பண்ணிக்கிறேன். இதை நம்ம எந்த ஷேப்பில் வேணாலும் பண்ணலாம், ஆனால் ரொம்ப குண்டாக இல்லாமல் பார்த்துக்கோங்க. இப்போ இதையும் நான் குட்டியாக கட் பண்ணிக்கிறேன். இந்த சைஸ் ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ அடுத்து நம்ம ஒரு பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 1/4 கப் மைதா, 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1/4 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை கட்டி இல்லாமல் நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். ரொம்ப திக்காகவும் வேணாம், தின்னாவும் வேணாம், ஒரு மீடியமாக இதை கலந்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம செஞ்சு வச்சுருக்க பன்னீரெல்லாம் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒன்று சேர நல்லா கலந்து விட்டுருங்க. பன்னீர் உடையாமல் மெதுவாக கலந்து விடுங்க. இது ஒரு 15 மினிட்ஸ் நம்ம அப்படியே வச்சிடலாம், இருக்கட்டும். அடுத்து ஒரு பிளேட்டில் 1/4 கப் அரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் ரவை, 1 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். மிளகு தூள் சேர்க்காம ஃப்ரெஷ்ஷாக கிரைண்ட் பண்ண மிளகு சேர்த்துக்கோங்க. அதுதான் கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கும், நம்மளுக்கு கரெக்டான இந்த டெக்ஸ்சர் கிடைக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க பன்னீரை சேர்த்து நல்லா கோட் பண்ணிக்கலாம். அரிசி மாவை கண்டிப்பாக சேர்த்து கோட் பண்ணுங்க, அப்போ தான் பர்ஃபெக்டாக அந்த டெக்ஸ்சர் வரும். இது மாதிரி கோட் பண்ணிவிட்டு இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அடுப்பை மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு பன்னீர் பீசஸை அதில் சேர்த்துடலாம். நீங்கள் பன்னீரை குண்டு குண்டாக கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கோட்டிங் அவுட்டர் லேயர் மட்டும்தான் இருக்கும். ஸோ உள்ளே இருக்க பன்னீர் கோட் ஆகாமல் வெறும் பன்னீர் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் தின்னாக கட் பண்ணிக்கோங்க. நல்லா கலர் சேஞ்ச் ஆகி கோல்டன் ப்ரௌனாக வரணும். இதே மாதிரி நான் எல்லா பன்னீரையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது இருக்கட்டும். அடுத்து ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இதில் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸாக இருக்கனால நான் 2 எடுத்திருக்கேன். ரொம்ப பெரிய வெங்காயமாக இருந்துச்சுன்னா 1 சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லைட்டாக அதை சாட்டே பண்ணிக்கலாம். அடுத்து இதோட 2 வரமிளகாய், 1 கொத்து கருவேப்பிலை, 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா. இந்த மிளகாய்த்தூளும் கரம் மசாலாவும் சும்மா வாசத்துக்காக சேர்க்குறோம், இல்லாட்டி கொஞ்சம் சப்புன்னு இருக்கும், அதுக்காக ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு டேஸ்ட் ஆட் பண்ணுறதுக்காக அது சேர்த்துக்கிறோம். இது வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். லைட்டாக சேர்த்துட்டு இதை சாட்டே பண்ணிக்கோங்க. நல்லா இது ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இதில் நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பன்னீரை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த வெங்காயம் மசாலாவோட கலந்து வந்ததுக்கப்புறமா இதை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். நல்லா பெரட்டி விடுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இது ரெடியாக இருக்குது. இதை ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். இது அந்த வெங்காயத்தோட சேர்த்து சாப்பிட்றது தான் இதோட டேஸ்ட்டே. அதனால தான் வெங்காயம் நல்லாவே ஆட் பண்ணியிருக்கோம். லாஸ்ட்டாக கார்னிஷிங்காக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், நம்மளோட பெப்பர் பன்னீர் இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பன்னீரை வச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த சூப்பரான யூனிக்கான ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே அருமையான ஒரு ஃப்ளேவர் பாம் மாதிரி இருக்கும். இதை நீங்கள் மயோ இல்லாட்டி சாஸோடு சாப்பிட்லாம். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். சுடுதண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.